அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய வருடத்தின் புதிய துவக்கமாக எனது 3 புத்தகங்கள் வெளியாகிறது. 47வது சென்னை புத்தக கண்காட்சி நடக்கும் இடம் YMCA மைதானம், நந்தனம். ஜனவரி 3 முதல் ஜனவரி 21 வரை. வார நாட்களில் மதியம் 2 மணியில் இருந்து இரவு 8:30 மணி வரை. விடுமுறை நாட்களில் காலை 11 மணியில் இருந்து இரவு 8:30 மணி வரை. கலாபமே காதலாய். ஆத்மன் ஸ்ரீவத்சன், ஆராத்யா உங்களை சந்திக்க நேரடி புத்தகமாக வருகிறார்கள். இந்த கதையில் இருந்து சில காட்சிகள் உங்களுக்காக. சமையல் அறையில் காய்களை வெட்டி கொண்டிருந்த தியாவால் இயல்பாக வேலைகளை தன் போக்கில் செய்ய முடியவில்லை. லேசான தடுமாற்றத்தோடு தியா வேலைகளை செய்து கொண்டிருக்க அவளையே தான் விழி எடுக்காமல் பார்த்தவாறு அந்த சமையலறையிலேயே இருந்த சிறு உணவு மேசையில் அமர்ந்திருந்தான் ஆத்மன். அந்த சிறு இடத்தை முழுமையாக ஆக்கிரமித்தது போல் அமர்ந்திருந்தவனின் பார்வை தந்த குறுகுறுப்பே தியாவை தடுமாற செய்து கொண்டிருந்தது. திரும்பி பார்க்காமலேயே அந்த பார்வையை உணர்ந்தவளின் மனம் லேசாக படபடக்க விழியை திருப்பி அவனை பார்க்க உண்டான தயக்கத்தோடு நின்றிருந்தாள் தியா. தன் பார்வை அவளிடம் உண்டாக்கும் மாற்றங்களைக் கண்டு இதழில் பூத்த மென்னகையோடு ஆத்மன் அமர்ந்திருக்க ஓர விழியில் இதனை கவனித்தவளின் படபடப்பு மேலும் அதிகமானது. அதில் அவளின் கைகள் லேசாக நடுங்க துவங்கியது. அதை கவனித்த ஆத்மனும் வேண்டுமென்றே மேலும் சாய்ந்து அமர்ந்து அவளையே இமைக்காமல் பார்த்தான். சமீபமாக தன்னை நேருக்கு நேர் பார்த்து தைரியமாக எதிர்த்து நின்று கேள்வி கேட்பவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தியாவிடம் தோன்றியிருந்த இந்த அழகிய மாற்றம் வெகுவாக அவனை ஈர்த்தது. கல்லூரி பட்டாம்பூச்சியாய் அவள் சிறகடித்து கொண்டிருந்த நேரங்களில் ஆத்மனை கண்டதும் இப்படி நேருக்கு நேர் பார்க்க தயங்கி விழிகளை அவள் தழைத்து கொள்வதை கண்டிருக்கிறான் ஆத்மன். அதன் பிறகு நீண்ட நெடிய இத்தனை வருடங்களுக்கு பின் இப்போதே அப்படி தியா இவனை கண்டதும் விழிகளை தழைத்து கொள்கிறாள். ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் அவள் விழிகளில் வெளிப்படும் பாவங்கள்தான் முற்றிலும் வேறாகி இருந்தது. அதை ரசித்தபடியே ஆத்மன் அமர்ந்திருக்க அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் தியா வேகமாக நகர முயன்ற நொடி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதில் புது இடம் என்பதால் தடுமாறி இருளில் கையை நீட்டி மெல்ல மெழுகுவர்த்தியை தேடியபடி நகர்ந்தவள் ஆத்மனின் மேல் மோதி நின்றாள். திடீரென ஆத்மனை இங்கு எதிர்பாராததால் உண்டான அதிர்வோடு தியா ஆ என கத்தியவாறே பின்னுக்கு வேகமாக விலக முயன்றவளை சட்டென இடையோடு சேர்த்து வளைத்து பிடித்து, ஷ், நான் தான், பயப்படாத, எமர்ஜென்சி லைட் ஆன் செய்ய தான் வந்தேன் என்றபடியே ஆத்மன் அவளுக்கு பின் இருந்த லைட்டை ஆன் செய்தான். அதில் அங்கு வெளிச்சம் பரவ தன்னை நெருங்கி நின்றிருந்தவனையே படபடப்போடு தியா பார்த்து கொண்டிருக்க அவளின் அந்த பார்வையில் ஈர்க்கப்பட்டு ஆத்மனும் அவளையேதான் பார்த்திருந்தான். இருவரின் பார்வையும் ஒன்றையொன்று ஈர்க்க தன்னை மறந்த ஒரு மௌன நிலையில் விலக வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதது போல் இருவரும் நின்றிருந்தனர். அந்த நெருக்கமும் பார்வையும் உள்ளிருந்து இத்தனை நாளாக அலைக்கழித்து கொண்டிருந்த நேசமும் தன் கை வளைவில் நின்றிருந்தவளின் முகத்தை நோக்கி ஆத்மனை நெருங்க செய்ததில் அதை ஏற்க தயாராகி விழிமூடி நின்றாள் தியா. அடுத்த காட்சி. அந்த வீட்டை கண்டுபிடித்து அசுர வேகத்தில் காரை அங்கு கொண்டு வந்து நிறுத்திய ஆத்மன் ஒரு பதட்டத்தோடே இறங்கி உள்ளே ஓடினான். அழைப்பு மணியை அவன் விடாமல் அடித்த விதத்திலேயே உள்ளிருந்தவளுக்கு வந்திருப்பது யாரென புரிய அதில் உண்டான பயத்தோடும் படபடப்போடும் மிரட்சியோடு மூடியிருந்த கதவையே பார்த்தபடி நின்றிருந்தாள் தியா. எப்படியும் ஆத்மன் ஒரே நாளில் தன்னை தேடி இங்கு வந்து விடுவான் என முன்பே கணித்திருந்தவள் பயணத்துக்கான ஏற்பாடுகளை வேகமாக செய்ய சொல்லி விக்கியிடம் பலமுறை சொல்லியிருந்தாள் தியா. ஆனால் இடையில் நடந்த சில இடையூறுகளால் இந்த தாமதம் தவிர்க்க முடியாததாகி போனது. இல்லையெனில் ஆத்மன் வருவதற்கு முன் இங்கிருந்து கிளம்பி விட்டிருப்பாள் தியா. இப்போது ஆத்மனிடம் சிக்காமல் எப்படி தப்பிப்பது என்ற யோசனையே அவளுள் பெரிதாக இருக்க வேக வேகமாக யோசித்து பின்வாசல் வழியே வெளியேற நினைத்து
முன்பே தயார் செய்து வைத்திருந்த பையை எடுத்துக்கொண்டு திரும்பியவள் மாடி வழியே கம்பியை பிடித்து ஏறி வீட்டிற்குள் குதித்து உள்ளே வந்திருந்த ஆத்மனைக் கண்டு திகைத்து நின்றாள் தியா. அவனை கண்டதில் உண்டான பதட்டமும் திகைப்பும் நொடியில் மாறி கோபம் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க வேகமாக அங்கிருந்து வெளியேற முயன்றவளை, ரதி, நான் சொல்றத கேளு, நீ நினைக்கிறது போல எல்லாம் எதுவும் இல்ல என்றவாறே வழி மறிப்பது போல் வந்து நின்றான் ஆத்மன். ஆனால் அவன் சொல்வதை கேட்கவே விரும்பாதது போல் தியா வேகமாக அங்கிருந்து நகர முயல அவளின் முழங்கையை பிடித்து தன்னை நோக்கி திருப்பியவன், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ரதி என்றவன் பேசுவதை கேட்கவே தயாராக இல்லை என்பது போல் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றிருந்தாள் தியா. நிமிர்ந்து என்ன பாரு ரதி, நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல, நான் ஏன் அப்படி செய்ய போறேன், அது எனக்கும் தானே வலி, உனக்கு ஏன் இது புரியல என்று வார்த்தைகளில் வலியோடு பேசியவனை கண்களில் வலியோடும் கண்ணீரோடும் நிமிர்ந்து பார்த்தவள் பதிலேதும் சொல்லாமல் பார்வையை தழைத்து கொண்டாள் தியா. இந்த பார்வையே நீ என்ன நம்பலன்னு சொல்லுது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ரதி என அவளுக்கு விளக்க முயன்று கொண்டிருந்தவனின் பேச்சு சட்டென தடைப்பட்டது. அப்படியே நம்ப முடியாத திகைப்போடு பார்வையை திருப்பியவன் தியா இறுகி போன முகத்தோடு அவனுக்கு ஊசி போட்டு முடித்து அதை எடுப்பதை அதிர்வோடு பார்த்தான் ஆத்மன். அதில் ஆத்மனுக்கு தலை சுற்ற துவங்க லேசாக தடுமாறி அருகில் இருந்த சுவரை பிடித்தான் ஆத்மன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவனிடம் இருந்து வேகமாக விலகியவள், சாரி, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் முன்னேயே எதிர்பார்த்தேன், உங்களை என்னால உடல் பலத்தால வீழ்த்த முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் எனும் போதே அதற்கு மேல் சுவரை பிடித்து கொண்டு நிற்க முடியாமல் தள்ளாடியவாறே விழியை மூடி தலையை உதறிக்கொண்டு தன்னை சமன் செய்து கொள்ள முயன்றான் ஆத்மன். அது ஒன்றும் இல்லை, வெறும் மயக்கம்தான், 8 மணி நேரம் இப்படித்தான் இருக்கும், அதுக்கு பிறகு எல்லாம் சரியாகிடும், உங்களை எதிர்த்து போராடி என்னால் ஜெயிக்க முடியாது, நான் இங்கே இருந்து போயாகணும், அது நீங்கள் சுய நினைவில் இருந்தால் நடக்காது, அதனால தான் இப்படி செஞ்சேன், சாரி என்றவளை விழிகள் சொருக பார்த்தபடியே தரையில் சரிந்தான் ஆத்மன். இந்த டீசர் படித்தவங்களுக்கு நினைவு இருக்கும், தியா ஏன் இப்படி செஞ்சான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்தீங்க, அதற்கான விடையை கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். உயிரென உனை சேரவா பாகம் 1 மற்றும் பாகம் 2. கௌஷிகன், அர்ப்பணா. நேரடி அமேசான் கதையாக வந்த இவர்களை அவ்வளவு சீக்கிரம் மறந்து இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தன் பிள்ளையோடு தனியே வாழும் அபி. இப்படி ஒரு பிள்ளை இருப்பதே தெரியாமல் 2ஆம் திருமணத்துக்கு தயாராகும் கௌஷிக். திடீரென குழந்தையை பற்றி அறிய நேரும் கௌஷிக் என்ன முடிவெடுக்கிறான், அதை அபி எப்படி ஏற்கிறாள் என்பதை அறிய வேண்டுமானால் இந்த கதையை வாங்கி படியுங்கள். இவங்களும் இப்போ புத்தகமா வந்து இருக்காங்க. தன்மையா, நம்ம சஞ்சய் தத்தாத்ரேயன் அவன் ஸ்டைலில் இன்வெஸ்டிகேஷனை படிக்க விரும்பினால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மகிழுங்கள். இதுவும் நேரடி அமேசான் கதைதான். 3மே ஆன்லைனில் வராத கதைகள். கவிச்சந்திராவின் புத்தகங்கள் கிடைக்கும் இடங்கள் பிரியா நிலையம், ஸ்டால் எண் 251 மற்றும் 252, வரிசை எண் 4. அருண் நிலையம், ஸ்டால் எண் 374, வரிசை எண் 5. அருண் பதிப்பகம், ஸ்டால் எண் 538 மற்றும் 539, வரிசை எண் 8. விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி படித்து மகிழுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கவிச்சந்திரா.